தமிழ்நாட்டில் ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இது இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போய் எல்லாருமே அவங்களுடைய வாக்கை செலுத்தியிருக்காங்க. டிவிகே சைட்ல இருந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறோம்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டியா? கேட்டுட்டு இங்கதான் நிக்கிறேன். அதான் இன்னொரு பூத்துல போட்டுட்டு இருக்காங்க. வந்து 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முயற்சி பண்ணோம். நான் முயற்சியே பண்ணாமல் நான் இந்த ஓட்டை இழந்திருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கு. விஜயண்ணா எனக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஓட் பண்ணிடுவேன் நம்பிட்டு இருந்த உங்களையும் நான் ஏமாற்றிட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம நினைச்சிட்டேன். இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்கிறேன். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி விஜயனா நாங்கெல்லாம் ரொம்ப பின்னாடிதான். கிளம்புறது லேட்டாவோ இல்ல பஸ் மிஸ் பண்ணியோ இல்ல ஒரு நாள் ஃபுல்லாவே அவங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில 7 மணிக்கு போய் நின்னதால அவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியல. நிறைய பேருடைய கதறல்களையும் நம்ம கேட்டோம். என்ன ஓட்டு போட விடாம பண்ணிட்டாங்க, என்னை வந்து உள்ளேயே விடல, எனக்கு வந்து ஓட்டு இல்லைன்ட்டாங்க. எஸ்ஐஆர் வரும்போது எல்லாருமே அதை வந்து எதிர்த்தாங்க. அப்போ வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சது இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான். ஏன்னா இந்த 2 கட்சிகள் தான் எல்லார் வீட்டுக்கும் போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி தப்பு இருந்தால் திருத்தி அவங்களே போயிட்டு சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கும் அப்படி தான் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. டிவிகே சைட்ல இருந்து யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதே தான் இவங்க வந்து எஸ்ஐஆர் படிவத்தில் தன்னுடைய பேர் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கான பிரச்சனை தான் இது. ஏன்னா ஒன்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான லிஸ்ட் வந்தப்போ பேர் இருக்கான்னு செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. இது என்னோட ஓட்டர் ஐடி, வாக்காளர் பெயர் விக்கி, நான் தான் விக்கி. இந்த போட்டோல இருக்கிறது நான் தான். ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? ஏன்னா பூத் லிஸ்ட்ல என் பேர் வரல. ஏன் வரல? எனக்கு சத்தியமா தெரியல. இது எனக்கு சுத்தமா புரியல. நான் இந்த ஊர் தான் ப்ரூஃப் பண்றதுக்கு என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு. நான் இந்தியா சிட்டிசன் தான் ப்ரூஃப் பண்ண என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, அடியாள இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ஓட்டு போட தகுதியான வயசு 18, என்னோட வயசு 26, எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு என்ன ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? பூத் லிஸ்ட்ல பேர் வரல. ஏன் வரல? சத்தியமா எனக்கு தெரியல. என்னோட ஓட்டர் ஐடி மட்டும் வச்சு நாளைக்கு நான் ஏன் ஓட்டு போட கூடாது? ஓட்டர் ஐடி எதுக்கு கொடுத்தீங்க? நான் ஓட்டு போடணும்ப்பா. அப்புறம் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அது என்ன பூத் லிஸ்ட்ல பேர் இருக்கணும்னு சொல்றீங்க? கள்ள ஓட்டு தடுக்கிறதுக்கான முயற்சியா? அப்படி அதுதான் முயற்சியா இருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கொண்டு வாங்க. சாதாரண சிம் வாங்குறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தேவை. ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தேவை. ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாட்டுல யார் சிஎம் ஆன போறோம் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஓட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தேவை. என் பேர் மட்டும் பூத் லிஸ்ட்ல இல்லாம இல்ல. என்ன மாதிரி தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி அவதிப்பட்டு இருக்காங்க. என் ஓட்டு என் உரிமை. நாளைக்கு நான் ஓட்டு போட்டே ஆகணும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு ஒரு விரல் புரட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் தள்ளி போயிடும். அந்த மாதிரி பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. முடிஞ்சா இந்த ஓட்டர் ஐடி வச்சு நான் எப்படி நாளைக்கு ஓட்டு போடுறதுன்னு யாராச்சுக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க ஓட்டர் ஐடி. நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, அந்த நாட்டாம் படத்துல ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே அந்த மாதிரியே எங்க வீட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோ ஆசையா போன ஓட்டு போடலான்னு ஓட்டர் ஐடி டெலிட் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலை தான். இது வந்து என்ன ஆக்சுவல் ரீசன் அப்படின்றதே இவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் வந்து ஃபில் பண்ணி லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கும் போது நேம் இருக்கான்னு போய் செக் பண்ணோம். வீட்டில் இருக்க எல்லாரும் நேமும் இருக்கான்னு போய் செக் பண்ணோம். அந்த டைம்லலாம் நீ உட்காந்து உங்க விஜய் வரானா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதில் தான் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் விஜய் ஃபேனுங்க. என் பேர் எதுக்குங்க இல்லாமல் இருக்க போது? இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பூத்துலேயே எலெக்ஷன் நடக்க விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்களாம் இருக்கானுங்க. அதில் ஒரு கோஷ்டி இது. கியூவில் நின்றுட்டு உள்ளே போய் ஐடிலாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டு போடலான்னு சொல்லி அந்த பட்டனை பார்த்தா மக்கள் வெறித்தனமாக அந்த விசில் சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனை அழுத்திருப்பாங்க போல இருக்கு. பல தடவை அழுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேஞ்சிருக்கு. ஆனால் அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. நான் அப்படியே நானும் ஓட்டு போட்டு வந்துட்டேன். நான் யாருக்கு போட்டிருப்பேன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பல இடங்களில் நான் சொல்றது அக்ராஸ் த தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த அந்த பட்டனே வந்து கீழே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வரவெல்லாம் விசிலா அவங்க சொல்ல சார் வரவன் எல்லாமே விசிலா அமுக்கணும், அப்புறம் அந்த பட்டன் என்ன சார் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு விசில் பட்டன் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் குபீர்னு சிரிப்பு வரும். அதே மாதிரி தான் எனக்கும் டிவிகேவோட
ஓட்டு போடுற இடத்துல வந்து அதை அமுத்தி அமுத்தி அந்த பட்டனையே உடச்சிட்டானுங்களாம். பட்டனே உடஞ்சிருச்சுங்க, நம்புங்க, பட்டன் உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த பூத்துன்னு தான் தெரியல, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்ல மாட்டாங்க, அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. எந்த பூத்துலங்க இந்த மாதிரி ஆச்சு அதெல்லாம் தெரியாது. பட்டன் உடஞ்சிருச்சுங்க, அமுத்தி அமுத்தி பட்டனே உடஞ்சிருச்சு. இந்த 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து டேய் இன்னும் என்னென்ன பேச போறீங்க, ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. என்னடான்னா ஒரு சைடு உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டரை ரிலீஸ் பண்றாங்க, அது அவங்க சைட்ல இருந்து வரலன்றாங்க. ஆனா அன்னைக்கு வந்து டிவிகே சைட்ல இருந்து ஏதோ மீட்டிங் நடந்திருக்கு, அதுல இருந்து ரிலீஸ் ஆனது இது அப்படின்றாங்க. என்னங்க நடக்குது இங்க, இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றதே தெரியாம இருக்கு. ஒரு குடும்பத்திற்கும் 2 ஓட்டு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா சுமார் 1,75,00,000 மேல ஓட்டு போகுது. கண்டிப்பா 2 கோடி ஓட்டு வந்துடும். 2 கோடி ஓட்டு வந்துருச்சுன்னா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சிரிக்காம என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்குற உங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து சீரியஸாவே இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். இவனுங்களோட கால்குலேஷன்ல தீய வைக்கிறதா இல்லை என்னத்தை வைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் இவங்க கால்குலேஷன் போய்கிட்டு இருக்கு. இதான் இவங்க இந்த படத்துல இந்த ரீல்ஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, என்ன பேசுறதுனே தெரியாம அவன் பாட்டுக்கு ஒரு நம்பரை அடிச்சு விடுவான்ல, அந்த மாதிரி பல நம்பர்களை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் போட்டு போனால் கண்டிப்பாக டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுவான். நானும் அன்றைக்கி அந்த தான் போட்டு போனேன். ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு தான் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். நான் வேறு ஒரு ஈவெண்ட்டுக்காக போட்டிருந்தேன். என்னால் போய் ட்ரெஸ்ஸு மாத்திர டைம்லாம் இல்லைன்றதால ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு ஓடி போய் ஏறிட்டேன். எல்லாரும் என்ன பார்த்த உடனே டிவிகே அப்படின்னாங்க. நானும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு தானே தெரியும் நான் யாருக்கு ஓட் பண்ணேன்னு. கண்டிப்பாக டிவிகே கிடையாது, அதை வேணால் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். என்ன இவங்க வந்து இன்னும் அந்த கனவு உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்போதாண்டா அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிப்பீங்க, எப்போதாண்டா அவங்கள தட்டி எழுப்புறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நடுவில் நல்லா பயந்துட்டாங்க. இவனுங்க சொல்கிறத பார்த்து எனக்கு ட்விட்டரில் இன்ஸ்டாவில் வர்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருமே அப்படின்னு சொல்லி பீதியிலலாம் இருந்தேன் நான். அப்புறமா தான் தெரியுது, டேய் உனக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்புகிறவங்க அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போய் பாரு, எல்லாரும் குட்டி குஞ்சு அன்சாக இருப்பானுங்க, அவனுங்களுக்கு வந்து ஓட்டு உரிமையே கிடையாது. ஆனால் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் டிவிக்கே தான் பெரிய கட்சி, டிவிக்கே தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கடா, நீ வேணா உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4-5 இதை போய் செக் பண்ணா நிஜமாவே அப்படி தாங்க இருக்குது. அதை வச்சிருக்கவனுங்க எல்லாருமே குட்டி குஞ்சு அன்சாக இருக்கானுங்க. டேய் நீங்கள் என்னடா இங்கே 18 வயசுக்கு எப்படா நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே ட்விட்டரில் இன்ஸ்டாவில் எல்லாமே ஒரே அவனுங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து சோஷியல் மீடியா ட்ரிவன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்குற எல்லா விஷயமும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. நானும் யோசித்தேன், ஏன்னா உங்களுக்கு என்னடா அப்போசிங்கே எவனும் இல்லையா, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, டேய் அவனுங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்கடா, எல்லாம் அப்படி தடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மேட்ரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை சொல்லி தான் நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. மான்சர் இங்கு ஷார்டேஜ் ஆகுதான் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? இங்கு வாங்குறதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்களாம். 3 o'clock scenario மை வைக்கிறதுக்கு, கையில மை வைக்கிறதுக்கு இங்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வராங்களாம். ஏன்னா எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி 10 விரல்லையும் மை வைக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கு பத்தாம போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம பேசலாமா வேணாமா? இவனுங்களுக்கு இருக்கிற அறிவு இவ்வளவுதாங்க. இங்கு இல்லையா, ஐயோ இங்கு இல்லையாங்க, என்னங்க நீங்க என்ன ஓட்டு போடுறதுக்கு நீங்க எல்லாம் போனீங்க, இங்கு இருக்கான்னு செக் பண்ணீங்களா உங்க பூத்துல, உங்க விரல்ல இங்கு வச்சிருக்காங்களா? அதுவும் சொல்லியிருப்பேனா இந்த மாதிரி பிளாக் ஆகுதுன்னு. அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிவிக்கு ஓட் போட்டால் இப்படி ஆகும்னு. ஸோ எனக்கு தெரியல, டிவிகே ஓட்டர்ஸ் உங்களுக்குமா இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு ப்ளூ இல்லாமல்? இந்த டிவிகேவை சார்ந்தவர்களுக்கு விரல்ல வச்ச இங்கு மட்டும் கருப்பாயிடுச்சாங்க, கருப்பாயிடுச்சு. நீங்கள் என்ன இங்கு வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வைக்கும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் கருப்பாயிடுச்சான். ஏன்னா டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க விரல்லாம் இங்கு இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வர வச்சு உங்களை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறது தான் அவங்க பிளானா. அதனால தான் அவங்களுக்கு வச்ச மை வந்து கருப்பாயிடுச்சு. இது தெரியாமல் போய் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல நீட்டி மை வையினா என்னங்க நீங்கள் இவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருந்திருக்கீங்க. இது கூடவா தெரியாது உங்களுக்கு, அந்த மை வச்சா எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு?
அடப்போங்க, அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் தான் இருக்காருங்க. வேற வழி இல்லை. இவனுங்களை கலாய்க்கணும்னு நினச்சோம்னா நமக்கு வந்து டேய் என்னடா இந்த அளவுக்காடா அறிவு இல்லாமல் இருப்பீங்க அப்படின்ற நிலைமையில தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏடா இதை எப்படா நான் கலாய்க்கிறது, இது ரொம்பவே சின்ன பசங்க மாதிரி யோசிக்கிறீங்களடா என்ன இருக்கு, என்ன பண்றது. 2 பொம்பளை புள்ள வச்சிருக்கேங்க. குழந்தைங்கள மைண்ட்ல வச்சு அவங்களோட ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சு ஓட் பண்ணுங்க. அண்ட் இந்த 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் நீங்க இன்னும் 20 வருஷத்துல போயிடுவீங்க சரியா. எங்க குழந்தைங்க இன்னும் 70 வருஷம் 65 வருஷத்துக்கு மேல இங்க வாழணும் சரியா. சோ 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் இன்னும் 20 வருஷத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேல போயிருவீங்க. அதனால இன்னும் ஒரு 65 வருஷம் நம்ம குழந்தைகள் வாழணும் அப்படின்றதுக்காக நீங்க டிவிகேக்கு ஓட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க டிவிகேக்கு தான் ஓட் பண்ணணும். ஏன்னா அவங்க தலைவரும் இன்னும் ஒரு 20 வருஷம் தான் இருப்பாருன்னு அவங்களே சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாரு கட்சியை எடுத்து நடத்துவா, இந்த புஷி ஆனந்தா இருக்குமோ இல்லை ராஜ்மோகன் ஆதவர்ஜனா அவர்களா இருக்குமோ. ஏன்னா எல்லாருக்குமே 50 வயசுக்கு மேலேயாச்சே, எல்லாரும் இன்னும் 20 வருஷத்துல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியே இருக்காதா, இல்லை இவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னே தெரியல. இவங்க கால்குலேஷனே நம்மளால புரிஞ்சிக்க முடியல. வீட்டுக்கு 2 ஓட்டுன்றானுங்க, இதுக்கு இப்படின்றாருங்க, அதுக்கு அப்படின்றாருங்க. இது என்னடான்னா 50 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. என்னங்க நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல நமக்கு. இங்கே வந்து இதெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் அவர் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காரு, இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொன்னானா? ஒருத்தன் எல்லாரும் விஜய் வந்து நமக்காக அவருடைய ஃபேமிலியே வித்துட்டுன்னு வருது. விஜய் அவர்களே அவருடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருக்காராம். இது நமக்காக அவருடைய 1000 கோடின்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, 1000 கோடியை வந்து விட்டுட்டு வந்திருக்காராம். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போடுறது? நமக்காக அவர் சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. பிரைவேட் ஜெட்ல தான் வருவாரு, BMW கார்ல தான் வருவார். இருந்தாலும் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மள. நம்ம கேட்குற கேள்வி இவங்களுக்கு பலார்னு அரைச்ச மாதிரி இருக்குமா, இல்லை அப்படி விட்டுட்டு வந்தவரை இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை பலார்னு அறையணுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்களா தெரியல. மொத்தத்தில் விட்டுட்டு வந்தாருன்றாங்க. ஆனால் ஒருத்தரை மட்டும் விட்டு வர மாட்டுறாரு. இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல வந்தது அவங்கள இல்லை, நீங்கள் நினைக்கிற அவங்கள கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரல் ப்ராசஸ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு தெரியாதா இவ்வளவு லாங்ல இருந்து ஊர் விட்டு ஊர் வரவங்களா எப்படி வந்து உடனே போவாங்க, இல்ல எப்படி வந்து எலக்ட்ரல் பூத்தை ரீச் பண்ணுவாங்க? சோ அதனால மினிமம் 2 days ஆவது இந்த எலெக்ஷன் டேட்டை வந்து வச்சிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். சோ தெளிவா தெரியுது சம்திங் இஸ் ராங் இன் திஸ் எலெக்ஷன். சோ நம்மளுக்கு வந்து ஓப்பனாவே தெரியுது ஓட்டு போட்டோமா அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இப்ப நிறைய பேர், நான் என்னோட பூத்திலே பார்த்தேன், நிறைய பேர் ஓட் போட முடியாம திரும்பி ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த அவல நிலை மாறணும்னா கண்டிப்பா மேக்சிமம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்ததா நீங்க கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இவர்களுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலையும் இவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. எந்த ஒரு திமுக காரனாவது, எந்த ஒரு அதிமுக காரனாவது இந்த மாதிரி வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா அந்த வீடியோவை வந்து எனக்கு கமெண்ட்டில் லிங்காக ஷேர் பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா ஒரு தேர்தல்ன்றது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து காலையில் 7 மணி ஆரம்பித்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே நீ எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுறதுக்கு இவங்க லேட்டாக போயிட்டு இது வந்து எப்படி இது ஒரே நாள்லேயே முடிக்கலாம்? நீங்கள் வந்து 2வது நாள் கண்டினியூ பண்ணால் தானே நாங்கள் வந்து சாவகாசமாக வந்து ஓட்டு போட முடியும். ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ போடுவோம், அடுத்த நாள் ஓட்டு போடுவோம் அப்படின்ற நிலைமையில் இருந்திருக்காங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் யூ ஷுட் கன்சிடர் திஸ் ஒன். நீங்கள் வந்து ஓட்டுன்றது ஒரு நாள் மட்டும் வைக்கக்கூடாது, யூ ஷுட் கண்டக்ட் இட் ஃபார் 2 days. அப்போ தான் இவங்க வந்து ஒரு நாள் வீடியோ போட்டு அடுத்த நாள் வந்து ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மே 4ஆம் தேதி வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல அந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கா இல்லை நமக்கா, நம்மளை போட்டு பழப்பானுங்களா இல்லை நம்ம அவங்கள போட்டு பழக்கணுமா, அந்த இது நமக்கு புரிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் மக்கள் வெள்ளத்தில் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுறவங்க யார் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கணிக்க முடியல. ஒருத்தன் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்றான், இந்த பக்கம் வந்து டிஎம்கே ஸ்பைன்றான், அந்த சைடு ஒருத்தன் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்றான், இந்த பக்கம் வந்து டேய் நான்லாம் யாரு, நான்லாம் தம்பிடா அப்படின்றான். தெரியல யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதே தெரியல. மே 4ஆம் தேதி தான் தெரியும். நமக்கிட்ட வந்து கமெண்ட்லலாம்
ப்ரோ நீங்கள் வந்து May 4th லைவ் கமெண்ட்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு. லைவ் கமெண்ட்ரியா? நான் என்னங்க கிரிக்கெட் மேட்சாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைவ் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லாம் கேட்குறாங்க. பட்டு May 4th வந்து ஒரே ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இது எப்படி நடந்தாலும் கண்டிப்பாக வீடியோ உறுதி. ஏன்னா இவங்க வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவங்க கண்டென்ட் கொடுக்கறத நிறுத்த போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக வீடியோ போடுறோம், எல்லாரும் பார்த்து ஜாலி பண்ணுறீங்க.